திவாகர் சார் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு மீண்டும் வழியா நீங்க வெளியே வரலாம். தேவையா தர்பீஸு? பிக் பாஸ் வந்தம்மா, ஒழுங்கா டாஸ்க் ஆடினம்மா, ஜெயிச்சம்மான்னு இல்லாம உள்ள வந்து உன் வேலையை காட்டுற பத்தியா? வெளியில தான் நீ யாரு, எந்த மாதிரி கேரக்டர்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, உள்ள வந்தாது கொஞ்சம் திருந்துவானே, ஒரு புது முகத்தை பார்த்து திருந்துவான்னு பார்த்தா உள்ள போய் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி என்ன உள்ள போய் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ரீல்ஸ் பண்ண ஒரு பொண்ணுங்க கூட அது வேற விஷயம். இப்போ ரீசெண்டா அவர் பேசுற பேச்செல்லாம் ஒரு ஜாதி ரீதியா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வினோத்தை பார்த்து கேட்கிறாரு, நீ எல்லாம் என்கிட்ட பேச தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த இடத்துல இவர் உயர்த்தி வினோத்தை தாழ்த்தி நான் பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் டக்குன்னு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டானுங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த சீசனை பேன் பண்ண சொல்லி போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த நிலைமையில திவாகர் மறுபடியும் இப்படியே பேசிட்டு தான் என்ன நினைச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை தான் தெரியும். உன் லெவலுக்கு இறங்க மாட்டேன். டாக்டர் மொக்கச்சாமி ஹலோ. தகுதி தராதரம், செருப்பு கழட்டி அடிப்பேன், சீப்பு. பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா. அவரை ஏன் வெளியில அனுப்புனாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் கலெக்ஷன் ப்ரோ. நீ பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு பாளையங்கோட்டை ஜெயில தான் போனேன். நான் வந்து எம்ஜிஆர் ஆகியோ பார்வதிக்காகியோ நான் இங்க இல்ல. என் தலைவன் உள்ள பாத்துக்கிறாப்ல. சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு தலைவனே 14வது இடத்துல போட்டதுக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவரை 15வது இடத்துல போட்டிருக்கணும். தெரியாம நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா டெய்லியும் பத்திரகாளியா நீ தெரிஞ்சு கூட பண்ண முடியாது. அப்புறம் மிதிப்பேன், நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். தைரியத்தை போய் வேறங்கிட்ட வருது. ஏதாவது சொல்லிட போறேன், பார்த்தாலே வெறுப்பாங்க. ப்ளீஸ் கீதா பாரு பேசாத பாரு கஷ்டமா இருக்கு. வேலை மட்டும் சொல்லாத கீதா ப்ளீஸ் கீதா. தூக்குற சரியா என்னையாவது காப்பாத்தாதீங்க. ஓடி போடிங் எப்ஜியும் வாட்டர் பிளான் ஒன்னா படுக்கு. இவர் 100 நாள் கூட ஜெயில போடுங்க, ஆனா நல்ல சாப்பாடு கொடுத்தா எங்கேயா இருப்பாரு. சண்டை போடாம பேலுங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல எது நாகார்ஜுனாவா? சத்தம் போடாம பேலுங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பசங்க தானே பூனைக்குட்டி மியா 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 மியா. தர்பீஸ் டான்ஸ் ஆடி இருக்காரு. மியா மியா பூனை மியா மியா. செருப்ப கழட்டி அடிச்சதான் சபரி மட்டும் ஓபன் பண்ணி விடு. நான் டான்ஸ் மட்டும் தான் மச்சான், நான் டான்ஸ் மட்டும் தான். கதை உடச்சிருவேன்டா, கதை வேணா திறந்து விடுங்கடா. வினோத் எப்போ பார்த்தாலும் என்னைய மாதிரி ஆடிட்டு இருக்கா. தாய் மணி மாதிரி ஆடாதடா, வெளில வந்தேன். சத்தியமா தாங்க மாட்டான், அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அமைச்சரின் வாயை நாங்கள் மூடிவிட்டோம். 2 நிமிடம். கிறிஸ்டியன் வெண்ணை திருடி சாப்பிட்டு இவர் தாரை திருடி சாப்பிட்டு. உன்கிட்ட பேசினாதான்டா பிரச்சனை, வாயில டேப்பு போட்டால் விட மாட்டியாடா. உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள மூஞ்சிய பார்த்து மோது. கருப்பு பிஞ்சுக உனக்கு என்ன தர மரியாதை கேட்கிற மாதிரி இதே மேல சொல்றது சத்தியமா அந்த புரியுதா? நான் ஒரு பொண்ணு, நான் நின்னு ஆடுவேன். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. பட்டத்து ராணியே, பேரழகியே, என் அக்கா கண்ணழகியே. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடா அது
இவன் இடுப்பு அருணா கயிறு நிக்கல, இவன் படுத்துற பாடு முல்லை போல வந்து ஆடிடும் பெண் புறா அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலர் உலலை உலலை குழந்தை கபடி 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 கரடி குட்டி மாதிரி உட்கார்ந்திருக்கா. இதுக்கு நீங்க சிரிக்காமையே இருந்திருக்கலாம். சொல்லுங்கண்ணே. இல்லை பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்து இருக்குது, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையால சட்டை போடுத்துக்கணும் முன்னே இல்லை. அப்போ சொக்கா போடுங்க. ஒரு பெண்மணி பாவம் கொஞ்சம் சரி உனக்கு தான் ஒரு இளவும் தெரியாது, அந்த பொண்ணு தான் சொல்லுதுல சங்கடப்படி தானே சொல்றாங்க, அப்பயாவது போட வேண்டியதானே. இங்க பாரு, நாளை பின்ன இந்த வீடியோ வெளில போச்சுடா, நீ நல்லா தொந்தலக்காவா இரு. ஆமா அந்த ஒரு சாங் பண்ணி நம்ம நடிச்சலாமாமா? பண்ணலாங்க, எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குமா, அதை நடிச்சு காட்டுவோமா? பண்ணலாங்க. ஐ லவ் யூ டி. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவுதானே பிடிக்கும். இவன் உண்மையிலேயே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கானா இல்ல உண்மையை சொல்றானா? எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா மேல கை போட்டு தூங்க ஒய்ஃப் வேணும். இவன் கூட போய் நடிக்கிறா பாரு. சே ஏன் இப்படி பாக்குறாரு? இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குமா, அதை நடிச்சு காட்டுவோமா? ஏங்க இதெல்லாம் கேட்கலாமா? பண்ணலாங்க. நெஞ்சுக்குள்ளே நீ தாண்டா காஜி தல முன்னுருவம் வெளியாது. இறக்கி விடுங்க, நான் கீழே விழுந்துட போறேன். விட்டுற மாட்டாங்க. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். கூச்சமே இல்ல. ஆக்சுவலா இந்த சீன் இன்னும் சூப்பரா இருக்குமா. பண்ணலாங்க. கூப்பிடுங்க சார் பாடுங்க சார். என்னடா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்டா அந்த பொண்ணு கோஆபரேட் பண்ணது பாடுறா. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு சொல்லுவேன்னா திவாகர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ்னே இருக்காரு. அது எனக்கு பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மேடமே இடம் கொடுத்துட்டு கடைசியில என் மேல தப்பு இல்ல அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்காக தான் எப்ஜே செருப்பால் அடிச்ச மாதிரி ஒன்று சொன்னாரு. இது நான் இங்க இருக்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரிக்வெஸ்டா வைக்கிறேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அவர் வந்து உங்ககிட்ட ஃபன்னா லவ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி லவ் அப்படி இப்படின்னு பேசினார்னா செருப்பு பிஞ்சு போண்டா பொறுக்கி அப்படின்னு சொல்லணும். நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ், இதை ரிக்வெஸ்டா கேட்கறேன். ஏன்னா அப்படி என்கரேஜ் பண்ணீங்கன்னா தான் என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து நிக்க வேண்டியதா இருக்கும். அவர் வந்துட்டு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணாம நீங்க தமிழ் சினிமாவை காப்பாத்தலான்னு பார்த்தா முடிச்சு விட்டாங்க. விட்டீங்கன்னா அவர் பார்வை தங்கச்சின்னு கூப்பிட்டு சொத்து விவரம் தெரிஞ்சோடனே பார்வை தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவர் அதை காமெடியா பண்றாரு. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன லவ் பண்ண பார்த்த அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு. சார் விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு. சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. நம்ம விஜய் சேதுபதி சாரு பிக் பாஸ் போயிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்ன்றா நீ இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர? அடுத்து இந்த தமிழ் சினிமா உலகத்தை யாரு காப்பாத்த போறா அப்படின்னு இருக்க நிலைமையில என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார் த வாட்டர்மேலன் ஸ்டாரோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு